அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல் கேள்வியில பார்த்தீங்கன்னா, நமக்கு த குண்டாஸ் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் விச் இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? குண்டர் சட்டம் எந்த ஆண்டில் நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகேங்களா? குண்டர்கள்னு தமிழ்நாட்டுல யார சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த பாலியல் குற்றம் பண்ணக்கூடியவங்கள, ஓகேங்களா? கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடியவங்கள, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, வனம் காடுகள் சார்ந்து பண்ணக்கூடிய குற்றவாளிகள, மணல் கடத்தக்கூடியவர்கள், இந்த மாரி நெறைய பேர வந்து நம்ம குண்டர்கள் அப்படிங்கிற இந்த ஆக்ட்க்கு கீழ டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதுல பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா பயோமெடிக்கல் வேஸ்ட் போடுறாங்க இல்லையா? அவங்களையுமே இந்த சட்டத்துக்கு கீழ கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? அதாவது அ தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, உயிரி மருத்துவ கழிவுகள போடக்கூடியவங்களையுமே இந்த குண்டாஸ் ஆக்ட்க்கு கீழ கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான அமெண்ட்மென்ட் நேத்து நம்ம சட்டப்பேரவையில பாஸ் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ குண்டாஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 1982ல வந்திருக்கும். அத சமீபத்தில அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? குண்டாஸ் ஆக்ட் அப்படின்னா 1982. அடுத்தது. மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி கான்ஸ்டிட்யூயன்சி டெவலப்மென்ட் ஸ்கீம் வாஸ் லான்ச்ட் இன் 1997, 98. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஓகேங்களா? சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் 1997, 98ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட் தான். சரிங்களா? அடுத்ததா பாருங்க. அன் அமௌண்ட் ஆஃப் 3 crore ஹஸ் பீன் அலோகேட்டட் ஃபார் த கான்ஸ்டிட்யூயன்சி டெவலப்மென்ட். ஸோ இந்த தொகுதி மேம்பாட்டு நிதிக்கு கீழ 3 கோடி ரூபாய் குடுத்திருக்காங்க. அதாவது நெறையா இந்த பஸ் ஸ்டாப்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. அ சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருப்பாங்க. அதாவது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 234 தொகுதிகள்ல இருக்கக்கூடிய எம்.எல்.ஏ.க்களுக்கும் இந்த 3 கோடி ரூபாய் அப்படிங்கிறது வழங்கப்படும். ஓகேங்களா? அவங்க தொகுதிகள்ல கட்டுமான பணிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட்லாம் பண்றதுக்காக. சரிங்களா? ஸோ அந்த அமௌண்ட் மேல ஒரு 18% ஜிஎஸ்டி இவ்வளவு நாள் போட்டுட்டு இருந்தாங்க. இதனால உறுப்பினர்கள்னால அந்த 3 கோடி ரூபாய முழுமையா தொகுதிகளுக்கு செலவு பண்ண முடியாம இருந்துச்சு. ஸோ அதனால நேத்து நம்ம தமிழக முதல்வர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த 18% ஜிஎஸ்டிய அரசாங்கம் ஏத்துக்கும். உறுப்பினர்கள் அவங்களோட 3 கோடி ரூபாய வந்து தொகுதிகளுக்கு வந்து முழுமையா செலவு பண்ணலாம் அப்படிங்கிறத நேத்து அறிவிச்சிருக்காரு. சரிங்களா? ஸோ 3மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இதே மாரி எம்பிக்களுக்குமே பார்த்தீங்கன்னா, எம்பி லேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்கு. ஸோ இந்த எம்பி லேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெம்பர் ஆஃப் பார்லிமென்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மென்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு எம்பிக்கும் 5 கோடி ரூபாய் வந்து குடுப்பாங்க. சரியா? ஸோ இந்த கொஸ்டின பொறுத்தவரைக்கும் 3மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். அடுத்தது. தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் இஸ் செட் டூ லான்ச் உறுதுணை லோன் ஸ்கீம் டூ சப்போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு உறுதுணை கடன் திட்டத்தை யாருக்காக தொடங்க உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி திராவிடர்கள் மற்றும் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் அவங்களுக்கு தான் வந்து தொடங்க போறாங்க. 25 கோடி ரூபாய் வரைக்கும் கடன்கள வழங்குறதுக்காக. சரிங்களா? ஸ்மால் அண்ட் மைக்ரோ பிசினஸ்மென்ஸ்லாம் இருப்பாங்க. பிசினஸ் பெர்சன்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு 25 கோடி ரூபாய் வரைக்கும் கடன்கள வழங்குறதுக்காக தமிழக அரசாங்கம் உறுதுணை அப்படிங்கிற திட்டத்த கொண்டு வர போறாங்க. சரியா? அடுத்தது. இண்டஸ் ரிவர் வாட்டர் ட்ரீட்டி வாஸ் சைன்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இண்டஸ் ரிவர் வாட்டர் ட்ரீட்டி எப்ப சைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு செப்டம்பர் 19 வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? செப்டம்பர் 19, 1960ல நம்மளுடைய பிரதமர் நேருவும், அங்க இருக்கக்கூடிய ஆயூப் கான், பாகிஸ்தான சேர்ந்த ஆயூப் கான் அவர்களும் வந்து இந்த ஒப்பந்தத்த வந்து போட்டிருப்பாங்க. சரியா? ஸோ இண்டஸ் ரிவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட துணை நதிகளா இருக்கிறது ஜீலம், சத்லஜ், ராவி, செனாப், பீஸ். ஓகேங்களா? ஜேஎஸ்ஆர்சிபி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். இதுல வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிச்சிருப்பாங்க. வெஸ்டர்ன் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்னா பாகிஸ்தானுக்கு முழுமையான கட்டுப்பாடு. ஈஸ்டர்ன் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் ஃபுல்லாவே இந்தியாவுக்கு முழுமையான கட்டுப்பாடு. சரிங்களா? இப்ப வெஸ்டர்ன் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் எதெல்லாம் இருக்கு அப்படின்னா, ஜீலம் இருக்கு, இண்டஸ் இருக்கு, செனாப் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். சத்லஜ், ராவி, பீஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஈஸ்டர்ன் ஃப்ளோயிங் ரிவர்ஸா இருக்கு. சரியா? ஸோ இந்த ஒப்பந்தம் செப்டம்பர் 19, 1960ல கையெழுத்தாயிருக்கு. சரியா? அடுத்தது. WHO's இன்டர்நேஷனல் ஹெல்த் ரெகுலேஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் அடாப்டட் இன் விச் இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது WHOவின் சர்வதேச சுகாதார ஒழுங்குமுறை முதலில் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எப்போ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1969ல வந்திருக்கும். அத 2005ல ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரியான ஒரு அக்ரீமெண்ட் WHO பேண்டமிக் அக்ரீமெண்ட் அப்படின்னு சொல்லி அ இந்த வருஷம் நம்மளோட WHO வந்து அடாப்ட் பண்ண போறாங்க. ஸோ அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய அக்ரீமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச அளவுல WHOவோட இன்னொரு அக்ரீமெண்ட் எது சர்வதேச அளவுல ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னா, இன்டர்நேஷனல் ஹெல்த் ரெகுலேஷன் அப்படிங்கிறது. 1969ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கும். இப்ப 2005ல அத ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க் யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.